அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம், நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம், அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்கிற சிந்தனைகளின் வரிசையில் நாம் இன்றைய தினம் வருடமெல்லாம் அல்ல வாழ்நாளெல்லாம் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கிற சூரா அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹ் சூராவை பற்றி சில சிந்தனைகளை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். யாராவது உங்கள் இறைவன் என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்கள் கடவுள் கொள்கை என்ன, உங்கள் வழிபாட்டினுடைய கோட்பாடு என்ன என்று நம்மிடத்திலே கேட்டால், இந்த ஒரு சூறாவின் பொருளை சொன்னால் போதும், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விளங்கி போகும். சூரத்துல் இஹ்லாஸ், கலப்பற்ற சூரா என்று பெயர். சூரத்துத் தௌஹீத் என்று பெயர் உண்டு, இறைவன் ஒருவன் என்பதை விளக்குகிற சூரா அத்தியாயம். சூரத்துல் நஜாத் என்று பெயர் உண்டு. சூரத்துல் விலாயத் என்று பெயர் உண்டு. இதை ஓதுவோருக்கு பாதுகாப்பு என்பதால் சூரத்துல் அமான் என்று இதற்கு பெயர் உண்டு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குவதால் சூரத்துல் நிஸ்பத், இறைவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்கும் சூரா என்று பெயர் உண்டு. இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் அல்லாமா ஃபக்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தப்சீரில் இந்த சூறாவுக்கு மட்டும் 20 பெயர்களையும் அந்த பெயர்களுக்கான காரணங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாண்புகளை உள்ளடக்கிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுவை அறிமுகம் செய்கிற சூரா. அன்பானவர்களே, இந்த சூரா எப்போது இறங்கியது என்கிற சிந்தனையும், இந்த சூறாவினால் உள்ள சிறப்புகளை குறித்த சிந்தனையும், இந்த சூறாவினுடைய கருத்தாளமும் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு முக்கியமானது. காஃபிர்களெல்லாம் சேர்ந்து ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். ஆமிர் இப்னு துஃபைல் என்று அவருக்கு பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2-3 கட்டமாக வந்தார். 2-3 கட்டமாக அவர் விவாதம் செய்தார். அதில் ஒரு கட்டம் இப்படி வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார், பையின் லனா ஜின்ஸ மஅபூதிக அமின் ذهبின் அம் ஃபில்லத்தின். உன் இறைவன் என்ன இனம் சார்ந்தவன் என்பதை சொல் முஹம்மதே. உன் இறைவன் தங்கத்தினால் ஆன பொருளா அல்லது வெள்ளியினால் ஆன பொருளா என்றெல்லாம் கொஞ்சம் பரிகாசம் கலந்த தொனியில் கேட்டபோது அல்லாஹ் இறக்கி வைத்தான், தங்கமும் அல்ல வெள்ளியும் அல்ல, குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் ஒருவன்.
அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். லம் எலிது, அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை. வலம் யகுல்லஹு குஃப்வன் அஹது, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இந்த சூரா அப்போது இறங்கியது என்று சொல்வோர் உண்டு. நிறைய கருத்துக்களில் 2 முக்கியமானது இறங்கிய காரணம் குறித்து. அதுல இது ஒண்ணு. 2வது, யகூதிகளின் ஒரு குழு வந்திருந்தார்கள். அந்த குழுவில் யகூதிகளின் மோசமான ஃபித்னாக்காரனாக அன்றைக்கு அறியப்பட்ட கஅப் இப்னுல் அஷ்ரஃப் என்பவன் கூட இருந்தான். அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விவாத நோக்கிலே பேசினார்கள். யா முஹம்மத், ஹாதல்லாஹு ஹலகல் ஹல்க ஃபமன் ஹலகல்லாஹ், இந்த அல்லாஹ் படைப்புகளை எல்லாம் படைத்தான், சரி, அந்த இறைவனை படைத்தது யார் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே கொஞ்சம் கோபப்பட்டார்கள் வேகமாய். அப்போது அருகிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி, நீங்கள் வேகம் காட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவதை சொன்னார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்தான், குல் ஹுவல்லாஹு அஹது, அவன் ஒருவன், தேவையற்றவன், பெறவில்லை, பெறப்படவில்லை, அவனுக்கு ஈடு இணை இல்லை. இந்த கருத்தாழம் மிக்க சூரா ஓதப்படுவதால் ஏற்படுகிற நன்மைகள் நிறைய. நீங்களும் நானும் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று, இந்த சூரத்துல் இக்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹ் ஓதப்படுகிற போது குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி இது. சுலுசுல் குர்ஆன், 3ல் ஒரு பகுதி குர்ஆனை ஓதியதற்கு சமம் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். தூரத்திலிருந்து அபூதருல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அபூதருல் கிஃபாரி, தா அபூதருல் கிஃபாரி வர்றாருன்னார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அவ தஅரிஃபூனஹு, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், ஹுவ அஷ்ஹரு இந்தனா மின்ஹு இந்தக்கும், உங்கள்கிட்ட அவர் பிரபலமா இருக்கிறத விட மலக்குகளிடத்திலே அவர் பிரபலமானவர் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மலக்குகளிடத்திலேயே என்னுடைய தோழர் ஒருவர் பிரபலமா இருக்காருன்னா, பிமாதா நால ஹாதிஹில் ஃபதீலா, இந்த சிறப்பு அவருக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், லிஸப்ரிஹி ஃபீ நஃப்ஸிஹி வ கஸ்ரத்தி கிராஅத்திஹி குல் ஹுவல்லாஹு அஹத், அவர் இந்த அளவுக்கு மலக்குகளிடம் வானவர்களிடம் பிரபலம் பெற்றதற்கு 2 காரணம். ஒன்று, அறவே தற்பெருமை இல்லாத, தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அவருடைய பணிவு ஒரு காரணம். இன்னொன்று, அவர் அதிகமாக வாயில் எப்போதும் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார்கள். மலக்குகளிடம் கூட ஒரு மனிதரை கொண்டு போய் உயர்வாய் வைத்திருக்கிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு நுழைகிறார்கள். ஒரு மனிதர் துஆ செய்து கொண்டிருக்கிறார். துஆ இப்படியே செய்கிறார், யா அல்லாஹு யா அஹது யா சமது யாலம் எலிது வலம் யூலது யாலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லான்னு கூப்பிட்டுட்டு குல் ஹுவல்லாஹ் சூராவை பூரா யா யான்னு போட்டு அவர் துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, சொன்னாங்க, ஃபகால கத் கஃபரலக் கத் கஃபரலக் கத் கஃபரலக், 3 தடவை அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை குல் ஹுவல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வைத்து துஆ ஓதியவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த சூராவின் சிறப்பு மாண்பு குறித்து பெருமானார் பேசியிருக்கிறார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு சஹீஹான நபி மொழி, ஒரு மனிதர் வறுமையை ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிட்டார். அதாவது தன் செல்வம் நிலைப்பதில்லை என்பதை, தான் வறுமையிலே இருக்கிறேன் என்பதை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன வறுமை போக்குவதற்கு வழி சொன்னார்கள். இந்த வழி என்ன தெரியுமா? இதா தகல்த பைதக ஃபஸல்லிம் அலா அஹ்லிஹி இன் கான ஃபீஹி அஹத், நீ வீட்டுக்குள்ள நுழையிறப்போ வீட்டுல யாராவது இருந்தா சலாம் சொல்லிட்டு உள்ளே நுழைந்து கொள். வ இல்லம் யகுன் ஃபஸல்லிம் அலா நஃப்ஸிக், யாருமே வீட்டுல இல்லைன்னா உனக்கு நீயே சலாம் சொல்லிக்கோ, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிக்கோ. சொல்லிட்டு வக்ரா குல் ஹுவல்லாஹ் மர்ரத்தன், ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொள்.
உன்னுடைய வறுமை நீங்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுழையும் போது வீட்டிலே சலாமும் ஒரு தடவை குல் ஹுவல்லாஹும். நடந்த சம்பவம் குறித்து அறிவிக்கிற ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபஃஅல ஃபஅதரல்லாஹு ரிஸ்கன் ஹத்தா அஃபாத அலா ஜீரானிஹி. அவர் அவ்வாறே செய்தார். எப்ப வீட்ல நுழைஞ்சாலும் சலாம் சொல்லுவார். ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுவார். அல்லாஹ் எக்கச்சக்கமாக அவருக்கு ரிஸ்கை கொடுத்தான். அண்டை வீடுகளுக்கெல்லாம் தரக்கூடிய அளவுக்கு, அதாவது வறுமையை முறையிட்டவரை வாரி வழங்குகிற அளவுக்கு, வள்ளல் தன்மை அளவுக்கு அல்லாஹ் இந்த சூறாவிலே மாற்றிவிட்டான் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. ஒரு மனிதர் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த மனிதர் வந்தார். அவர் அத்தனை தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட கேட்டாங்க, நீ ஏன் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுற? ஃபகால இன்னி உஹிப்புஹா. நான் இந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால எப்பவுமே இந்த சூரா தான் ஓதுவேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹு யுத்கிலுகல் ஜன்னah. குல் ஹுவல்லாஹ்வை நீ நேசிப்பது உன்னை சொர்க்கத்திலே நுழைய வைக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரிசையாய் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சூறாவை ஓதுபவர் மாண்பு, வீட்டில் நுழையும் போது ஓதுபவரின் மாண்பு, தொழுகைகளிலே ஓதுபவரின் மாண்பு, அதே போல இந்த சூறாவை அடிக்கடி ஓதிக்கொள்ளுவதுங்கிற போது ஏற்படுகிற வறுமை நீக்கம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ஹதீஸில் இதன் மாண்புகளாய் வருகிறது. அன்பானவர்களே, இறைவன் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பிரபலமான சூறா 2. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 1, குல் ஹுவல்லாஹு அஹது 1. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ன தெரியுமா? லா அஅ்புது மா நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டீங்க. இப்படியே போய் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. அல்லாஹ் ஒருவனைத்தான் எங்களால் வணங்க முடியும் என்பதை ரொம்ப போல்டா சொல்றதுக்கு ஒரு சூறா, அது குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா சொல்றதுக்கு ஒரு சூறா, அது குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்ல போனா இது ரொம்ப தீவிரமா பயங்கரமா சொல்றதுக்கு குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா மென்மையா மிதவாதத்துல சொல்றதுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத். வேற எதையும் வணங்க முடியாது போப்பா அப்படின்னு பேசுறது குல் யா அய்யுஹல் காஃபிரூன். எங்களுடைய வணக்கம் இந்த மாதிரி இறைவனை என்று மென்மையாக சொல்லுவது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூரா இந்த இரண்டுமே இறைவனுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சூறா. அதனால என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த 2 ரக்காயத்து தொழுகைகள்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவாங்க, 2வதுல குல் ஹுவல்லாஹ் ஓதுவாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும். இங்கிருந்து போறப்பவே நாங்க அவங்களுக்கு கைடு பண்ணி கூட்டிட்டு போறதே என்ன தெரியுமா? ஹஜ்ஜில் அத்தனை இடத்துலையும் தொழுகும்போது முதல்ல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் 2வது ரக்காயத்துல. தவாஃபு முடிஞ்ச உடனே தொழுகிறப்போ அங்கங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்க எல்லாம் இந்த 2 சூறாக்களும் இறைவன் ஒருவன் என்கிற உள்ளமையை சொல்லுகிற சூறா. அஹத், உலகத்தில் பல தெய்வ கொள்கைகள் அத்தனையும் எங்களிடம் இல்லை என்று சொல்லுகிற சூறா. சமது, தேவையற்றவன். அவன் தேவையற்றவன் என்பதை குர்ஆனின் வழிநெடுகிலும் சொல்லுகிறான். ஹுவல் கனியு, அவன் தேவையற்றவன். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் அல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். நீங்களெல்லாம் தேவையுடையவர்கள், அவன் தேவையற்றவன். எந்த தேவையும் இல்லை. வஹுவ யுத்இம் வலா யுத்அம். அவன் உணவு கொடுப்பான், அவனுக்கு யாரும் உணவு தர முடியாது. லா நஸ்அலுக ரிஸ்கா. நாங்கள் எங்கேயும் உங்கள்கிட்ட நான் ரிஸ்க கேட்கல. அல்லாஹ் சொல்றான். நஹ்னு நர்சுகுக். நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். தேவையற்றவன் இறைவன் என்பதை வரிசையாய் சொல்லக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் சேர்த்து விளக்கம் அல்லாஹு சமது. அன்பானவர்களே, சமது குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் வருகிறது. தேவையற்றவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொரு தடவை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பது பொருள். லம் எலித், அவன் யாரையும் பெறவில்லை. ஈசா அல்லாஹுடைய மகன் என்று சொன்னவர்கள், உசைர் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னவர்கள், மலக்குகள் அல்லாஹுடைய பெண் மக்கள் என்று சொன்னவர்கள், வரிசையா குர்ஆன்ல வகாலு தஹதர் ரஹ்மானு வரதா, குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிற மலையும் மரமும் மண்ணும்
வானமும் பூமியும் இடிந்து விழக்கூடிய அளவுக்கு பெரிய ஆபத்தான அந்த வார்த்தை, இறைவனுக்கு குழந்தை உண்டு என்கிற வார்த்தை, நாம் தௌஹீதின் ஆரம்பத்திலேயே உடைத்து விடுகிறோம். லம் எலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலது, அவன் பெறப்படவில்லை என்றால் அவனுக்கு பெற்றோர் இல்லை என்று பொருள். அன்பானவர்களை, மனைவியும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது. சாஹிபத்தம் வலா வலதா, மனைவியையும் அவன் வைத்திருக்கவில்லை, அவன் குழந்தைகளையும் வைத்திருக்கவில்லை. இதுவெல்லாம் இறைவனுடைய கோட்பாட்டுக்கு மாற்றம். ஒரு குழந்தை இருந்தால் அதுல நிறைய பிரச்சனை, ஒரு பெற்றோர் இருந்தால் நிறைய பிரச்சனை. நாம் இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். தேவையில்லாதவன், தூக்கம் இல்லாதவன், இடம் இல்லாதவன், காலம் இல்லாதவன், நேரம் இல்லாதவன், மனைவி மக்கள் இல்லாதவன், இத்தனைக்கும் பேரு சேர்ந்துதான் இறைவன் என்று பெயர். அலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராய் யாரும் இல்லை என்கிறது. இதுதான் ஈமானுடைய அடிப்படை. துஆ செய்வோம் அல்லாஹ்விடத்தில் வாழும் காலமெல்லாம் குல்ஹு அல்லாஹ் சொல்லுகிற இறை தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஒருவனையே நம்பி, அந்த ஒருவனிடத்திலேயே தேவையாகி, அந்த ஒருவனுக்கு இணையாய் யாரும் இல்லை என்கிற தாரக மந்திரத்தை உள்ளத்திலே பதித்து, இம்மையில் வாழுகிற போது நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இந்த இறைவன் ஒருவனுடைய ஏகத்துவ கலிமாவை வாழ்வது மட்டுமல்ல, முடிந்து மரணிக்கும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.